அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. மிதுன ராசிக்கு ஒரு 7 மாற்றம். அந்த 7 மாற்றம் உங்களுக்கு உச்சபட்ச சந்தோஷத்தை ஏற்படுத்த போகுது. இனிமேல் நல்லா இருக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கை. ஆனால் சில விஷயங்களை பண்ணணும், பரிகாரங்கள். இப்போ கோச்சார ரீதியாக சூரியன் அடுத்து நகரக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே வாக்குஸ்தானத்துக்கு வந்துடுவார். முயற்சியால் பெரிய அளவில் பணம், குடும்ப ஒற்றுமை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா முயற்சி ஸ்தானத்துக்குரியவர் 2ஆம் இடத்துக்கு வரும்போது நல்லா தானே இருக்கும். சூரியன் பண வரவுன்றது அதிகமாகவே இருக்கும். உங்களுடைய முயற்சி பெரிய லெவலில் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப முக்கியமாக பண வரவுன்றது பெரிய அளவில் ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக ஒரு ரொம்ப தூரம் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். நீண்ட தூர பயணங்கள். அடுத்தது இந்த சுக்கிரனும் உங்களுக்கு வாக்குஸ்தானம். ஆல்ரெடி புதன் வாக்குஸ்தானத்துக்கு வந்துட்டார். பேச்சில் ஒரு சில விஷயங்களை மனசை கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்துங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா நல்லவங்களே வெறுக்க வைக்கும். சரி, இது நமக்கு எப்படி இது ஏற்படுதுன்னா சுய ஜாதகத்துலேயும் சில மைனஸ் இருக்கும். இப்போ கோச்சாரத்துலேயும் பாருங்கள், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய கிரகம் வாக்குஸ்தானம் சந்திரன் பகை கிரகத்தோடைய வீட்டுக்கு வரும்போது சில மனசை கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும். அதை மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துட்டுன்னா உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவ் தான். ரொம்ப முக்கியமாக உங்கள் மனைவியிடம், உங்கள் கணவரிடம், உங்கள் காதலனிடம், உங்கள் காதலியிடம் ரொம்ப அன்பாக பேசுங்க. அவங்க ஏதாவது கோவப்பட்டாலும் பதிலுக்கு கோவப்படணும். நீ திட்டுறியா, பதிலுக்கு நான் திட்டுறேன் அப்படிலாம் இல்லை. ஒரு சைடு மட்டும் விட்டு கொடுத்து போனால் ரொம்ப நல்லது. ஏன்னா இங்கே விட்டு கொடுத்து போகும்போது நிறைய பிரச்சனைகளை தவிர்த்துக்கலாம். ஏன்னா நீ கோவப்படுறியா, நானும் கோவப்படுறேன் அப்படின்னு கோவப்பட்டுட்டு கடுமையாக பேசிட்டு பிளாக் பண்ணுறது, இந்தமாரி விலகி போகிறது, இந்தமாரி விஷயங்களை நம்மளை அறியாமல் செய்ய வைக்கும். அதை பண்ணும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த நிமிஷம் கோவம், ஆனால் அதுக்கப்புறம் மனசு வருத்தப்பட்டுகிட்டே இருக்கும். ஏன் நம்ம இப்படி பண்ணோம் அப்படின்னு. ஸோ இது காதலி திருமண வாழ்க்கை மட்டும் இல்லை, இங்கே அப்பா அம்மான்னு சொல்லக்கூடிய விஷயம், அண்ணனாக பழகிறவங்கள்ட்ட, அக்காவாக பழகிறவங்கள்ட்ட, சிஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இவங்கள்ட்டையும் விரக்தியான தன்மையை வெளிப்படுத்தி அதில் லாக் ஆகிடாதீங்க. நெகட்டிவான விஷயத்துக்குள்ளே லாக் ஆகிடாதீங்க. அது லாக் ஆகிட்டிங்கன்னா அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இங்கே அந்த எமோஷனாக நம்ம ஒரு உறவுகள் கூட நம்ம பேசிகிட்ருக்குறோம், திடீர்னு ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்கு இல்லை நம்மளே கற்பனை பண்ணிப்போம் சில நேரங்களில், இவங்களால் தான் ஆச்சு, அவங்களால தான் ஆச்சு. ஸோ அந்த சந்தேகன்றது பார்த்திங்கன்னா பயத்தால் வரக்கூடியது. ஆனால் உண்மையிலே நீங்கள் தான் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பர்சன். ஏன்னா இங்கே பய உணர்வோ சந்தேகமோ சில நபர்களுக்கு வரும். அந்த வரும்போது அதில் லாக் ஆகிடுறாங்க. அந்த லாக் ஆகும்போது ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்ற கற்பனைக்குள்ளே போக வச்சிடும். ஸோ அந்த கற்பனைக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா எதிரியோடைய பிடியில் போய்ட்டு மாட்டிப்பீங்க. எதிரியோடைய பிடியில் நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து மீண்டு வரவே முடியாது. ஏன்னா இங்கே நம்ம யார் மேலே சந்தேகப்படுறோமோ அவங்களையும் எதிரியாக மாற்றிடும், அவங்களே வருத்தத்துக்குரிய நபராக மாற்றிடும். இதுக்குள்ளே நீங்கள் லாக் ஆகாமல் இருக்கணும். இதுக்கு ரெமிடிஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நைட்டு தூங்கும்போது ஏலக்காய் பால் சாப்பிடுங்க. என்ன வேணுமோ அது கிடச்சிருச்சு, நடந்துருச்சின்னு எழுதிட்டு ஒரு 6 டைம்ஸ் எழுதுங்க. எழுதிட்டு ஏலக்காய் பால் சாப்பிடுங்க. இது பெண்கள் தான் ஏலக்காய் பால் சாப்பிட்ணும். ஆண்கள் தண்ணீர் குடித்தாலே போதும். ஆண்கள் ஃப்ரைடே மட்டும்தான் ஏலக்காய் பால் சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இந்த ரெமிடிஸ் ஏலக்காய் பால் அப்படின்னு பார்த்து பெண்கள் பண்ணும்போது அந்த சுக்கரனுடைய தன்மை இன்னும் பலப்படுத்தும். அது இன்னும் தெளிவடைய வைக்கும். ஏன்னா சில பேருக்கு சுக்கரன் வக்கரமாக இருக்கும், நீசமாக இருக்கும், பாவகிரகத்துடைய பார்வையில் சிக்கிட்டு இருக்கும். இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு குழப்பம், பய உணர்வு, கவலை, விரக்தியான தன்மை, இப்படி நிறைய விஷயங்களை ஏற்படுத்தி வலி வேதனையை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. இந்த தன்மைக்குள்ளே லாக் ஆகக்கூடாதுன்னு தான் இந்த பரிகாரமே சொல்கிறோம். இந்த மாதிரியான மனநிலைக்குள்ளே மாட்டிக்கிட்டால் அதுலேருந்து மீண்டு வர முடியாது. ஓகேங்களா? இந்த பரிகாரம் செய்யும்போது அதோடய தன்மைகள் மாறிக்கிட்டே இருக்கும். இங்கே பரிகாரன்ற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உடம்பு சரியில்லை அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், அதே தான் இது. ஸோ எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது. எல்லாத்துக்குமே இதுக்கு சொல்யூஷன் இல்லை, அதுக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் எந்த விஷயத்தையுமே நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஏன்னா எல்லாத்துக்குமே சொல்யூஷன் அப்படின்றது இருக்குது. நீங்கள் அதை தயார்படுத்திக்கணும் மனதளவில் ஸ்ட்ராங்காக. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொருளாதார ரீதியாக உங்களுக்கு இந்த சுக்கிரன் அடுத்தடுத்து நகர்ந்து வரக்கூடிய வீட்டில் அடுத்தது அந்த நில வீட்டுக்கு வரும்போதெல்லாம் உங்களுக்கு சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதுவும் நீங்கள் ஆசைப்பட்டது மாதிரியான ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு வீடு,
வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அது எல்லாமே வந்து பாசிட்டிவான நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். பாசிட்டிவான விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம். அதில் ரொம்ப முக்கியமாக தொழில் ரீதியாக உங்களுக்கு புது 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 விஷயங்கள், புது புது வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கும். அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கணும். எந்த சூழ்நிலையும் ரொம்ப ரிஸ்க்கான வேலையில் நீங்கள் ஈடுபடாதீங்க. முக்கியமாக ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ணாதீங்க. முதலீடு பண்ணுறதுலையோ பணம் கொடுக்குறதுலையோ நீங்கள் இதெல்லாம் வந்து ரிஸ்க்கு அதிகம் எடுக்க வேண்டாம். ஓகேங்களா? இந்தமாரி விஷயங்களை ரிஸ்க் எடுக்கும்போது அது வந்து உங்களுக்கு எமோஷ்னலாக சில விஷயங்களை லாக் பண்ணி விட்ரும். அதில் நீங்கள் லாக் ஆகக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு வளர்ச்சி பாதை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள், வழிகள் கிடைக்கும். சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸால் வந்து வேறு ஒரு இதில் போய்ட்டு நீங்கள் லாக் ஆகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அந்த மாதிரி எதுலேயும் நீங்கள் போய்ட்டு மாட்டிக்காதீங்க. அப்படி மாட்டிக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து மீண்டு வர ரொம்ப கடினமாகிடும். ரொம்ப கடினமான சூழலை ஏற்படுத்திடும். ஸோ அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு பெரிய அளவில் பணவரவு, தொழில் ரீதியாக முன்னேற்றங்களை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்போது கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். சில நேரங்களில் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லும்போது அதுக்கடுத்து வரக்கூடிய அப்டேட் எல்லாமே வேறு மாதிரி மாறிடும். இது வந்து நம்மளுடைய மனநிலை, உடல்நிலை, இப்போ இருக்கிற ட்ரெண்ட் எல்லாமே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் எப்பயுமே வந்து நாளைக்கு நாளான்னைக்குன்னு நீங்கள் தள்ளி போடாதீங்க. ஏன்னா இங்கே புதனுடைய ஆதிக்கம் இல்லை மிதுன ராசினாலே. அப்போ வந்து 2 மைண்ட் செட் இருந்துகிட்டே இருக்கும், வேணும் வேணான்ற மாதிரி. ஸோ அதனால் கொஞ்சம் தள்ளி போடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏமாற்றங்கள், வலிகளை கொடுக்கும். நீங்கள் அதில் முடிஞ்ச வரைக்கும் கவனமாக இருந்துக்குங்க. ஓகேங்களா? அதனால் வந்து ஸ்டெப் உடனே எடுத்து நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கான பாருங்கள். ரொம்ப முக்கியமாக உங்கள் மனைவியிடம், உங்கள் கணவரிடம், உங்கள் நண்பர்களிடம் எப்போதுமே வந்து பொறுமையாக பேசுங்க, அன்பாக பேசுங்க. எந்த சூழ்நிலையும் வந்து முடிஞ்சு போன விஷயத்த திரும்பி ரீகால் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிறது இது மூலிமா தான். நீ அன்றைக்கி இதை சொன்னதால் தான் நான் இதை சொன்னேன், நீ அன்றைக்கி இது பண்ணதால் தான் நான் இதை பண்ணேன் அப்படின்னு அந்த ஒரு விஷயந்தான் உங்களுக்கு வலி வேதனைகளை ஏற்படுத்திடும். அந்த வலி வேதனைக்குள்ளே நீங்கள் லாக் ஆகிடாதீங்க. எமோஷ்னலாக லாக் ஆகும்போது திரும்பி மீண்டு வர்றதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அது மன விரக்தியும் கொடுத்துரும். அந்த மாதிரி எதுலேயும் போய் லாக் ஆகிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லாமே பாருங்கள், சுக்கிரன் கூட அடுத்தடுத்து நகரக்கூடிய இடம் எல்லாமே உங்களுக்கு ஃபுல் பாசிட்டிவில் இருக்குது. அந்த ஃபுல் பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்றத்தை தான் கொடுக்கும், மகிழ்ச்சியை தான் கொடுக்கும், ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ அடுத்தடுத்து நீங்கள் பயணிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை தான் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ரொம்ப ரொம்ப உயர்வான ஒரு வாழ்க்கைக்குள்ளே தான் நீங்கள் போக போகிறீங்க. ஆனால் இந்த இடத்துல சின்ன சின்ன கோபங்களும், கவலைகளும், முடிஞ்சு போன விஷயங்களும், இழந்த பணம், இழந்த சொத்துக்கள் இதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப நினைக்காதீங்க. ஏன்னா நம்மளை விட்டு போன எந்த ஒரு விஷயத்தையும் அது போயிடுச்சேன்னு வருத்தப்படுறதுனால இன்னும் வருத்தமான விஷயங்கள் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும். அதை விட்டுட்டு இது போனால் என்ன, 2 கோடி ரூபா இழந்துட்டேன், சரி பரவாயில்ல, நான் 5 கோடி ரூபா சம்பாரிச்சிடுவேன், என்னால் முடியும், அந்த கெப்பாசிட்டி என்கிட்ட இருக்குது, என்னால் முடியும், என்னால் 6 கோடி ரூபா சம்பாதிக்க முடியும் அப்படின்னு அப்படி நினைங்க. ஸோ இழந்த நம்பர்ஸை விட 3 மடங்கு உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கான வழி வாய்ப்புகளும் உங்களுக்கு அடுத்தடுத்து கதவுகள் திறக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்க போகுது. அந்த வழிகள், கதவுகள் திறக்கப்படப்பட அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே ஏற்றம்தான், மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் தான் ஏற்பட போகிறது. உயர்வான வாழ்க்கை, உயர்வான நிலைக்கு தான் நீங்கள் போக போகிறீர்கள். இது எல்லாமே வெற்றிகரமாக முன்னேற்றங்களை தான் கொடுக்க போகிறது. ஸோ நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாக நீங்கள் செய்கிற அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள். இது எல்லாமே வெற்றிகரமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள். அடுத்தது ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு ஒரு புதிய நண்பர்கள் வருவாங்க, புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். இது எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே ஏற்றத்தை நோக்கி, உயர்வான விஷயங்களை நோக்கி உங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏற்றத்தை நோக்கி உயர்வான விஷயங்கள், உயர்வான வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். இதில் அடுத்தடுத்து நடக்கிற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான புது புது விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும், வெற்றிகரமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மிக முக்கியமாக
உங்கள் நண்பர்கள், புது நண்பர்கள் வரும்போது, புது உறவுகள் வரும்போது, உங்களுடைய பாஸ்ட்டை வந்து நீங்கள் அதிகம் பேசாதீங்க. அதை அதிகம் சொல்லிகிட்ருக்காதீங்க. ஏன்னா, உங்களுக்கு யார் வலிய குடுத்தாங்களோ, வலிய குடுத்தவங்கள பத்தி புதுசா வந்தவங்கள்ட்ட சொல்லிட்டுருக்காதீங்க. இவங்க இப்படிலாம் ஏமாத்திட்டாங்க, அப்படிலாம் ஏமாத்திட்டாங்க. ஏன்னா, அதுவே உங்களுக்கு ஒரு ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு பலவீனமா யூஸ் பண்ணிப்பாங்க. பரவாயில்ல ஏற்கனவே 3 டைம்ட்ட ஏமாந்துருக்க. என்கிட்டயும் நீ நான் அப்ப அவங்க உங்கள ஏமாத்துறதுக்கு தயாராகிடுவாங்க. அந்த ஏமாந்துட்டேன்ற விஷயத்த எப்பயுமே யார்ட்டயும் சொல்லாதீங்க. இது உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு பலவீனப்பட்டுக்கிட்டே இருக்கும். அது வந்து அந்த பலவீனத்துக்குள்ள நீங்க போய் மாட்டிக்காதீங்க. அது வந்து இன்னும் மேலும் மேலும் உங்களுக்கு சிரமங்கள தான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த சிரமமான விஷயத்துக்குள்ள போயிட்டு மாட்டிக்காதீங்க. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம். அடுத்தது கேதுவுடைய பார்வை அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் இடத்துல இருந்து, அதுவும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில இருந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு நிலையிலிருந்து உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஏன்னா, இங்கே சந்திரனுடைய இதில இருக்கும்போது உங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மிக உயர்வான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாக்கும். இது எல்லாமே உங்களுக்கு பெரிய லெவலில் ஏற்றத்தை கொடுக்கும். ஸோ இந்த விஷயங்களும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது நாள் வரை உங்களுக்கு நிறையா ஏமாற்றங்கள், துரோகங்கள், வலிகள் இதெல்லாம் கிடைச்சிருக்கலாம். ஆனால் இனிமேல் அப்படி இருக்காது. இனிமேல் எல்லாமே உங்களுக்கு ஏற்றத்தை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள், வழிகள் தான் கிடைக்க போகுது. அந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியை தான் கொடுக்கும். ரொம்ப முக்கியமாக அஷ்டமாதிபதி வந்து எப்பயுமே வந்து ராசியோட, லக்னத்தோடு தொடர்பு கொள்ளும்போது நிறைய ஏமாற்றங்கள், வலிகள் கொடுக்கும். ஆனால் அது தொடர்ச்சியாக இருக்காது. இதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு தான் கொடுக்க போகுது. ரொம்ப பொருளாதார ரீதியாக வந்து புது புது விஷயங்கள், எடுக்கிற முயற்சியில் வெற்றி, பேர், புகழ், அந்தஸ்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இனிமேல் ஏற்றத்தை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. என்னென்ன விஷயங்களில் போயிட்டு லாக் ஆகக்கூடாதுன்னா, எமோஷ்னலாக ஒரு எந்த இதுலையுமே நீங்கள் லாக் ஆகக்கூடாது. இது அண்ணன், தம்பி, கணவன், மனைவி, காதலன், காதலி இப்படி எந்த உறவுகளாக இருந்தாலும் அதில் போயிட்டு லாக் ஆகக்கூடாது. ஏன்னா இங்கே உறவுகள் அப்படின்ற விஷயம் வந்து தாய் மாமா, சகோதர உறவுகள் இது இந்த மாதிரி அந்த புதனுடைய காரகத்துவமே அதிபதியோடைய நிலை தான். ஸோ இது சம்மந்தமான விஷயங்களில் நிதானமாக நீங்கள் கையாளணும். எமோஷ்னலாக முடிஞ்ச விஷயத்த திரும்ப ரீகால் பண்ணாமல் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை மட்டும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். இதுக்கு அடுத்தது உங்களுக்கு இழந்த விஷயங்கள் எல்லாமே திரும்ப கிடைக்க போகுது. அது எல்லாமே ஏற்றத்தை தான் கொடுக்க போகுது. அது எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் தான் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நீங்கள் இதுக்கப்புறம் எல்லாமே பாசிட்டிவான விஷயங்களை பார்க்கலாம். நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. எழுதிட்டு உங்களுக்கு ஃபோனில் தெளிவாக சொல்கிறேன். நல்லதே நடக்கும். நல்ல விஷயங்களை நீங்கள் மிக விரைவில் பார்க்க போகிறீர்கள்.